கடவுளிடத்தில் இருக்க வேண்டிய பக்தியை ஞானசம்பந்தர் சொல்வார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குறிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. சும்மா வாயால சொன்னா போராது, உள்ளத்துல அந்த ஈடுபாடு இருக்கணும். இவரை தவிர எனக்கு யாரும் ஒரு துணை இல்லை என்று அந்த ஆண்டவனை மனசுல கெட்டியா பிடித்து கொண்டா, கோவிலுக்கு போகாவிட்டாலும் நீ மிகப்பெரிய சோத்திரங்கள் சொல்லவில்லையானாலும் ஆண்டவன் உன்னையே துணையென்று உறுதியாய் நம்பினேன் உன் பாதம் சாட்சியாக. உன்னை தவிர எனக்கு வேற துணையில, இதுக்கு யார் சாட்சி? நீதான் சாட்சி. எப்ப ஆண்டவனை சாட்சியாக சொல்லுகிறோமோ அப்ப தப்பு பண்ண மாட்டோம், ஒரு பயம் வரும். அதனாலதான் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருந்தா அதை மாத்திக்கணுங்கிற ஆசையும் இருந்தா, யாருக்கும் தான் கெட்டவனாவே இருக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. எல்லாருக்கும் நல்லவனா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. அதை செயல்படுத்துகிற போதுதான் பிரச்சனை எல்லாம் வர்றது. அப்போ நாம் இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் வந்தா கடவுளோடு சேர்த்துக்கொள்ளும். அதனாலதான் முன்ன சாமி சாட்சியா சத்தியம் பண்ணாமா, அவங்களுக்கு சத்தியம் பண்ண வேண்டாம். நீங்க மனதார வணங்குகிற இஷ்ட தெய்வத்துக்கிட்ட என்னால இந்த பழக்கத்தை விட முடியல, இனிமே நான் உன் சாட்சியா அந்த விட்டுடுறேன், நீ தான் துணை இருக்கணும். கண்டிப்பா அந்த தப்பை நம்ம மறுபடியும் செய்ய மாட்டோம். உள்ளுக்குள்ள கருக்குங்க, அவன் பார்த்துப்பான். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் வேலை உனக்கு தொண்டு செய்யறது, உன் வேலை என்னை காப்பாத்துறது. பாரம் அவனுக்கே, முட்ட முட்ட பஞ்சமையானாலும் பாரம் அவனுக்கே. இது ஔவையார். அந்த உறுதியாக பிடித்துக் கொள்ளணும். அதனாலதான் கந்தவேள் மாக்கதை காதலித்து ஓதுவார்க்குத்தான் சிந்தையில் நினைந்த முற்றும்.